அரசியல் சாசன அமர்வு சில ஆலோசனையை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு மாநில உரிமையை உறுதி செய்யக்கூடிய தீர்ப்புன்னு கொண்டாடினாங்க. இந்த தீர்ப்பு அப்படின்றது அதுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கா? இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு? அதாவது ஏப்ரல் 8 ஜஸ்டிஸ் பரித்பாலா அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் அளித்த தீர்ப்பு என்பது ஒரு டீம்டு அசன்ட். 3 மாதத்துக்குள்ளே அதை நிறைவேற்ற முடியலன்னா, ஒப்புதல் வழங்க முடியலன்னா ஒப்புதல் வழங்கியதாக கருதப்படும் என்று கூறக்கூடிய டீம்டு அசன்ட்டுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அதுதான் முழுக்க முழுக்க இந்த பவர்ஸை இன்டர்ஃபியர் பண்ணுறது. அதாவது ஜுடிஷியரி இன்டர்ஃபியரிங் இன்டு த பவர்ஸ் ஆஃப் தி ஹானரபிள் பிரசிடென்ட் அண்ட் தி ஹானரபிள் கவர்னர் அப்படிங்கிறது நேரடியாக வந்துடுது. அதில் இன்றைக்கி அதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு தீர்ப்பு இல்லை ஒப்பீனியன் ஆலோசனை இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களுடைய கேள்வி என்ற அடிப்படையில் அதுக்கு பதிலாக சொல்லும் பொழுது நேராக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அது கிடையாதுன்ட்டாங்க. டைம் லைனும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, அந்த 3 மாதம் டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணதும் தப்பு. அதே மாதிரி டீம்டு அசன்ட் ஒப்புதல் வழங்கியதாக கருதப்பட்டு மசோதாக்கள் நிறைவேற்றியதாக கருதப்பட்டு சட்டமாக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுன்ட்டாங்க.